விஜய் பங்கேற்ற கரூர் சம்பவம். 5 குடும்பங்களுக்கு அரசு வேலை இல்லை. வெடித்தது புதிய சர்ச்சை. கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தமிழ்நாட்டையே உலுக்கிய இந்த சம்பவத்திற்கு பிறகு பல்வேறு அரசியல் கட்சிகள் நிவாரண உதவிகளை அறிவித்தன. பாதிக்கப்பட்ட குடும்பங்களை அரசியல் தலைவர்கள் பலரும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். ஆனால் அப்போது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேரில் செல்லாதது கடும் விமர்சனங்களுக்கு வழிவகுத்தது. கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் சம்பவ இடத்திற்கு செல்லவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்தது. இந்த விவகாரம் பல நாட்கள் அரசியல் விவாதமாகவே நீடித்தது. இந்த நிலையில் தற்போது முதலமைச்சராக உள்ள விஜய் சம்பவம் நடைபெற்ற சுமார் 9 மாதங்களுக்கு பிறகு முதன்முறையாக கரூர் சென்று உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அதோடு கருணை அடிப்படையில் அரசு வேலை நியமன ஆணைகளையும் வழங்கினார். இதுவரை எல்லாம் சாதகமான செய்தியாக இருந்த நிலையில் அடுத்த சில மணி நேரங்களிலேயே புதிய சர்ச்சை வெடித்தது. ஏனென்றால் உயிரிழந்தவர்கள் 41 பேர் என்றாலும் அவர்கள் 36 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள். ஆனால் அரசு வேலை நியமன ஆணை வழங்கப்பட்டது 31 குடும்பங்களுக்கு மட்டுமே. ஒரு குடும்பத்திற்கு கருணை தொகை வழங்கப்பட்டது. மீதமுள்ள குடும்பங்களுக்கு ஏன் அரசு வேலை வழங்கப்படவில்லை என்ற கேள்வி சமூக வலைதளங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் தீவிரமாக எழுந்தது. இந்த விமர்சனங்களுக்கு தற்போது அதிகாரிகள் விளக்கமளித்துள்ளனர். அதன்படி உயிரிழந்தவர்களில் ஒருவரின் கணவர் காவல்துறையில் பணியாற்றி வருவதால் அந்த குடும்பத்திற்கு கருணை அடிப்படையில் அரசு வேலை வழங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. மற்றொரு குடும்பத்தில் அரசு வேலை யாருக்கு வழங்க வேண்டும் என்பது தொடர்பாக குடும்ப உறுப்பினர்களுக்குள் கருத்து வேறுபாடு இருப்பதாகவும் அவர்கள் ஒருமித்த முடிவு வந்த பிறகே நியமன ஆணை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல உயிரிழந்த அஜிதா என்ற பெண்ணின் சகோதரர் பெங்களூருவில் சொந்த தொழில் செய்து வருவதால் அந்த குடும்பத்திற்கும் தற்போது அரசு வேலை வழங்கப்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் மற்றொரு உயிரிழந்தவரின் பெற்றோர் வயது முதிர்ந்தவர்களாக இருப்பதால் அவர்களுக்கு அரசு பணியை வழங்க முடியாத நிலை இருப்பதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த காரணங்களால் தான் 36 குடும்பங்களில் 31 குடும்பங்களுக்கு மட்டுமே தற்போது அரசு வேலை வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதில் எந்தவித குழப்பமோ அல்லது பாரபட்சமோ இல்லை என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஆனால் இந்த விளக்கம் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுமா? மீதமுள்ள குடும்பங்களுக்கும் மாற்று நிவாரணம் அல்லது வேறு வகையான உதவிகள் வழங்கப்படுமா? அரசு விரைவில் இதுகுறித்து மேலும் தெளிவான அறிவிப்பை வெளியிடுமா என்ற கேள்விகள் தொடர்ந்து எழுந்து வருகின்றன. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் ஏற்கனவே தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் மிகுந்த வேதனையை ஏற்படுத்திய நிகழ்வாக பதிவாகியுள்ளது. தற்போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட அரசு வேலை நியமனத்தை சுற்றி எழுந்துள்ள இந்த புதிய விவாதமும் அரசியல் அரங்கில் தொடர்ந்து பேசப்படும் முக்கிய விஷயமாக மாறியுள்ளது.